ப்ளூ கிராஸ் அமைப்பிலிருந்து வினோத் இணைப்பில் இருக்கிறார். சார் வணக்கம். முதலில் உச்சநீதிமன்ற தீர்ப்பு இப்போது மாற்றி அமைக்கப்பட்டிருக்கிறது. இதை எப்படி கருதுகிறீர்கள்? உங்களுடைய பார்வை என்ன? இது ஒரு விரும்பத்தக்க ஒரு தீர்ப்பு தான். என்ன காரணம் என்றால், இந்த நாய்களை பிடித்து திரும்ப வந்து கர்த்தரை ஆப்ரேஷன் பண்ணி ரேபிஸ் வேக்சினேஷனும் போட்டுட்டு திரும்ப அதே இடத்துல கொண்டு போய் விடுறது அப்படின்னு ஏபிசி ரூல்ஸ்ல இருக்கிற கான்செப்ட் தான் அது. ஸோ தட் இஸ் அது வந்து ஒரு ரொம்ப நல்ல இதுதான். என்ன காரணம் அப்படின்னா வந்து முன்ன இருந்த ரூல் வந்து ஏபிசி ரூல்ஸ்க்கு புறம்பான ஒரு ரூலா ஆர்டரா இருந்தது. எல்லா நாய்களும் வந்து ஒரு இடத்துல வந்து அடைச்சு வைக்கணும் அப்படின்றது. அண்ட் நாய்ங்க பார்த்துக்கிறவங்க எல்லாருக்குமே தெரியும், அது மாதிரி ஒன்று பண்ணினா வந்து நாய்ங்க வந்து உயிர் வாழ சான்ஸே கிடையாது. ஏன்னா அது டெத் சென்டென்ஸ் மாதிரி அது. ஸோ இப்போ இன்னைக்கு வந்த தீர்ப்பு வந்து ரொம்ப நல்ல தீர்ப்பு தான். ஒன்லி ஒரே இது வந்து என்ன அப்படின்னா வந்து அவங்க ஒரு இது சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி ரேபிஸ் நாயும் வந்து ரொம்ப மூர்க்கத்தனமா இருக்கிற நாயை வந்து அங்கேயே வைக்கணும் அப்படின்னு. ரேபிஸ் நாயை வைக்கிறதுல வந்து யாருக்கும் இது இல்லை, ஏன்னா எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். ரேபிஸ் சஸ்பெக்ட் பண்ற டாக்ஸை வந்து யாருமே வந்து ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. அண்ட் அதை வந்து யூஸ்வலா வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து ஒரு ஐசோலேட்டட் செல்லுல வச்சுட்டு அதுக்கு ஃபீடிங் மட்டும் பண்ணுவாங்க. ட்ரீட்மெண்ட் எல்லாம் ஒன்றும் பண்ண மாட்டாங்க. சப்போஸ் உண்மையிலேயே ரேபிஸ் இருந்தது அப்படின்னா வந்து ஒரு 7 நாள்ல இருந்து 10 நாளுக்குள்ள வந்து அந்த நாய்க்கு வந்து இறந்து போயிடும். இறந்து போனதுக்கு அப்புறம் வந்து அந்த அந்த பாடியை வந்து நம்ம பிரெயின் நெக்ராப்சி பண்ணாதான் அது வந்து ஊர்ஜிதப்படுத்த முடியும் இந்த நாய்க்கு வந்து ரேபிஸ் இருக்கு அப்படின்றது. சப்போஸ் வந்து ஒரு 2 வாரமா அந்த நாய் வந்து இறந்து போல நார்மலா சாப்பிடுது அப்படின்னா வந்து அதுக்கு ரேபிஸ் இல்லைன்றது தான் வந்து உண்மை. ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல வந்து அந்த நாய்க்கு வந்து திரும்ப வந்து ரேபிஸ் வேக்சினேஷன் போட்டுட்டு அதுக்கு வந்து கருத்தடா பண்ணல அப்படின்னா வந்து கருத்தடா ஆப்ரேஷன் பண்ணிட்டு திரும்ப எங்க எடுத்தோமோ அதே இடத்துல விடணும். அதுதான் அது. இந்த மூர்க்கத்தனமான நாய்களை வந்து ரீட்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்ற அந்த கான்செப்ட் வந்து அது வந்து யாரும் வந்து மிஸ்யூஸ் பண்ணாம இருந்தா நல்லது. ஏன்னா பிடிக்கிற எல்லா நாய்களும் வந்து மூர்க்கத்தக்கமான நாய் அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சு வச்சா அது வந்து தப்பு. அது ஸோ அதை வந்து மிஸ்யூஸ் பண்ணாம இருந்தா இட் வில் பி a குட் திங். மூணாவது ஒரு பாயிண்ட் வந்து நான் இந்த ரூல்ல என்ன பார்த்தேன் அப்படின்னா வந்து தெருநாய்களுக்கு வந்து ஃபீடிங் வந்து ரோட்ல பண்ணக்கூடாது. அது வந்து டெசிக்னேட்டட் ஃபீடிங் ஸ்பாட் வந்து இது பண்ணணும் அப்படின்னு. ஆக்சுவலா நீங்க வந்து ஏபிசி ரூல்ஸ் 2023 பாத்தீங்கன்னா ரூல் 20 அப்படின்னு இருக்கு. அந்த ரூல் 20ல வந்து ஃபீடிங் ஸ்பாட்ஸை பத்தி சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி வந்து ரெசிடென்ட் வெல்ஃபேர் அசோசியேஷன்ல இருக்கவங்க, அப்புறம் லோக்கல் பாடி ரெப்ரஸன்டேட்டிவ், இவங்க எல்லாருமே சேர்ந்து எங்க வந்து ஃபீட் பண்ணணும் அப்படின்றத வந்து தீர்மானிச்சுட்டு அதை அந்த இடத்துல தான் ஃபீட் பண்ணணும். அந்த ஃபீட் பண்ற இடத்துல வந்து யார் ஃபீட் பண்றாங்களோ அவங்க வந்து இதெல்லாம் பேப்பர் இதெல்லாம் வந்து அப்படியே போட்டு போயிடக்கூடாது, அதை கிளீன் பண்ணணும் அப்படின்னு வந்து அந்த ரூல்லே சொல்லியிருக்கு. ஸோ அதனால இது வந்து புதுசு கிடையாது. ஆனா ஒன்று முக்கியமான ஒரு இது வந்து என்ன அப்படின்னா வந்து இந்த நாய்களுக்கு வந்து டெரிட்டோரியல் லிமிட்ஸ் இருக்கு. ஒரு உங்க தெருவில் வந்து ஒரு 700-800 மீட்டர் இருக்கு உங்க தெரு அப்படின்னா வந்து இந்த 800 மீட்டரும் வந்து ஒரே டெரிட்டரி அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு ஒரு 10 நாய் வந்து ஒரு இடத்துல இருக்கும். ஒரு 100-200 மீட்டர் தாண்டி இன்னொரு 5 நாய் இருக்கும். அந்த மாதிரி அந்த நாய்ங்க வந்து இந்த இடத்துக்கு வராது. ஸோ அந்த ஏரியால வாழ்றவங்களுக்கு வந்து தெரியும் எந்த நாய் வந்து எங்க இருக்கும் அப்படின்னு. ஸோ அவங்க வந்து லோக்கல் பாடி ரெப்ரஸன்டேட்டிவோட டிஸ்கஸ் பண்ணிட்டு எந்த இடத்துல வந்து ஃபீட் பண்ணலாம் அப்படின்றது. அந்த ஃபீட் பண்ற இடம் வந்து ஸ்கூல் பக்கத்துலயோ இல்லைன்னா வந்து பசங்க விளையாடுற இடம் அந்த மாதிரி எது இல்லாம வந்து மற்றவங்களுக்கு வந்து இடையூறு இல்லாத மாதிரி ஒரு இடமா பார்த்துட்டு அங்க வந்து ஃபீட் பண்ண இது பண்றது தட் வில் பி பெட்டர் அது. அண்ட் இது வந்து ஏபிசி ரூல்ஸ்ல இருக்கு. ஸோ அதனால வந்து அதை ஃபாலோ பண்ணணும்னு இருக்கு. ஸோ இப்போ முக்கியமான ஒரு இது வந்து என்ன அப்படின்னா உச்சநீதிமன்றம் வந்து இந்த மாதிரி இதை வந்து ரீஇட்ரேட் பண்றதுனால இதை வந்து அவங்க ஃபீட் பண்றவங்களும் சரி, லோக்கல் பாடி ரெப்ரஸன்டேட்டிவ்ஸும் சரி, இதை வந்து டிலே பண்ணாம வந்து இதை வந்து அந்த ஃபீடிங் ஸ்பாட்டை ஐடென்டிஃபை பண்றது முக்கியம். சார், நீங்கள் ப்ளூ கிராஸில் இருக்கீங்க, நிறைய தெருநாய்களை ஹேண்டில் பண்ணியிருப்பீங்க. முன்னாடி பேசின விலங்கு நல ஆர்வலர்கள் குறிப்பிட்டிருந்தாங்க, நாய்கள் வந்து எல்லாரையும் போய் கடிக்காது மேடம், நம்ம ஏதாவது பண்ணாதான் கடிக்கும். இப்போ ஒரு குழந்தைகளையோ முதியவர்களையோ கடிக்க வரும்போது அவங்களால டிஃபெண்ட் பண்ண முடியல. அப்போது நாய்களை ஒரு சமாதானப்படுத்தும் முயற்சியோ அல்லது அதை ப்ரொடெக்ட் பண்ணிக்க அவங்க என்ன சார் பண்ணணும்? இல்லைங்க, ஒரு முக்கியமான இது வந்து அப்படின்னா
நாய் டூஸ் அண்ட் டோன்ஸ் அப்படின்னு இருக்கு, எது வந்து செய்யலாம் செய்யக்கூடாது அப்படின்னு இருக்கு. முக்கியமா வந்து இப்ப நாய்ங்க வந்து நமக்கு வந்து பழக்கம் இல்லாத நாய் அப்படின்னா அந்த நாய் வந்து முறைச்சு பாக்குறதோ இல்லைன்னா வந்து அந்த நாய் வந்து சப்போஸ் வந்து குட்டி போட்டிருக்கு அப்படின்னா வந்து அந்த அந்த மாதிரி ஒரு குட்டி போட்ட இதுல வந்து அந்த குட்டி பக்கத்துல யாராவது போனாலே வந்து அந்த நாய்க்கு வந்து ஒரு டிஃபென்சிவ் இதுல வந்து அது கடிக்க வரும். அதே மாதிரி வந்து சும்மா தேவையில்லாம வந்து நாயை ப்ரொவோக் பண்றது இருக்கு. சிலவங்க வந்து நாயை பார்த்தாலே வந்து கல்லெடுத்து அடிப்பாங்க, இல்ல காலால எட்டி உதைப்பாங்க. இந்த மாதிரி ஒரு இதுல வந்து சில நாய்ங்க வந்து ரியாக்ட் பண்ணும். அவங்க நீங்க சொன்ன மாதிரி வந்து காரணமே இல்லாம வந்து ஒரு நாய் வந்து யாரையும் வந்து துரத்தி கடிக்கிறதுக்கோ இது வந்து இந்த நம்ம ஊர்ல வாழ நாய்ங்கெல்லாம் வந்து பிரெடேட்டர்ஸ் கிடையாது, வனவிலங்கு எல்லாம் கிடையாது. அது சார் நீங்க காட்சியில பார்க்கும் போதே தெரியும் உங்களுக்கு, ஒரு சின்ன குழந்தை நடந்து வருது, அந்த குழந்தை சாதாரணமா தான் நடந்து வருது, அந்த மாதிரி கடிக்கும் போது நம்ம என்ன சார் பண்ண முடியும்? நான் சொல்றது புரிஞ்சுக்கோங்க. இப்ப நான் வந்து அந்த மாதிரி வந்து ஒரு குழந்தைய அட்டாக் பண்றத வந்து வந்து கரெக்ட் அப்படின்னு நான் வந்து சொல்லல. நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அதுக்காக நான் டூஸ் அண்ட் டோன்ஸ் அப்படின்னு சொன்னேன். சின்ன குழந்தைங்க வந்து வந்து 2 வயசு குழந்தையோ இல்ல 3 வயசு குழந்தையோ அவ்வளவு சின்ன ஒரு 5 வயசு குழந்தையோ எல்லாம் முடிஞ்ச வரைக்கும் வந்து ரோட்ல வந்து தனியா வந்து யாரும் இல்லாம அப்பா அம்மா இல்லாம வந்து தனியா இது பண்றத வந்து தவிர்க்க பார்க்கணும். அது வந்து ஈவன் வந்து நாய்ங்க மட்டும் இல்ல, ஈவன் வந்து நம்மளுடைய வெஹிக்கிள்ஸ் கூட வந்து வந்து தாக்கறதுக்கு வந்து இது இருக்கு. அந்த மாதிரி குழந்தைங்க எல்லாம் வந்து தனியா நடந்து போகும்போது ஸோ அப்படி வந்து ஏதாவது வந்து யாராவது வந்து பார்த்தாங்க, ஏதோ நாய் வந்து பக்கத்துல வர்ற இது மாதிரி ஏதாவது இது பண்ற மாதிரி இருக்குன்னா எவ்வளவு சீக்கிரம் வந்து அந்த குழந்தைய வந்து அந்த நாய் கிட்ட இருந்து காப்பாத்துறதுக்கு என்ன முடியுமோ அதை பார்க்கணும். என்ன இதை வந்து இது நடக்கிறது வந்து பரவாயில்ல அப்படின்னு வந்து நான் என்னைக்குமே சொல்ல மாட்டேன். அந்த மாதிரி ஒரு அசம்பாவிதம் நடக்கக்கூடாதுதான். பட் அது நடக்காம இருக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்றத வந்து நம்ம வந்து டூஸ் அண்ட் டோன்ஸோட இதுல வந்து நம்ம பாத்துக்கிறது பெட்டர். சில நாய்ங்க கிட்ட வந்து எப்படி வந்து பிஹேவ் பண்ணோம் அப்படின்னு தெரிஞ்சாலே நிறைய வந்து இந்த கடி இதெல்லாம் வந்து நம்ம தவிர்க்க முடியும். தேங்க்யூ சார். இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்தை பதிவு செய்ததற்கு மிக்க நன்றி திரு வினோத். தெருநாய் விவகாரத்தில் உச்சநீதிமன்றம் ஒரு உத்தரவினை பிறப்பித்திருக்கிறது. தெருநாய்களை காப்பகத்திற்கு அனுப்பும் உத்தரவானது மாற்றியமைக்கப்பட்டு பிடிக்கப்பட்ட தெருநாய்களுக்கு ரேபிஸ் தடுப்பூசி செலுத்தி மீண்டும் பிடித்த இடத்திலேயே விட வேண்டும் என்ற உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இந்த உத்தரவிற்கு விலங்கு நல ஆர்வலர்கள் பலர் வரவேற்பு தெரிவித்திருந்தாலும் தெருநாய் கடியால் பாதிக்கப்பட்ட சிலர் அதிருப்தி தெரிவித்து வருவதாக தகவல் கிடைத்திருக்கிறது. அண்மை செய்தியை பார்த்தோம் நேயர்களே. ட்ரெண்டை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.